ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் இப்போ நமக்கு கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எக்ஸாம் நடக்குது இல்லை, அதை பற்றியும் அதே மாதிரி இந்த நியூ சிலபஸில் ஒரு சில சேஞ்சஸ் வேணும்னு சொல்லிட்டு அசோசியேஷன் சைடு கேட்டிருந்தாங்க. அதை பற்றின அப்டேட்ஸுமே தான் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, நமக்கு இனிமேல் இந்த சிஓஏ ஜூன் 2025 நடக்கக்கூடிய எக்ஸாமை தவிர்த்து அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் நியூ சிலபஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் கொடுத்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு நாள் எக்ஸாம் வராமல் இருந்ததுக்கு ரீசனும் இந்த மாதிரி புது சிலபஸ் சேஞ்ச், அதே போல இன்னொரு சில இஷ்யூஸ் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். சிஓஏ எக்ஸாம் கூடிய டைப் ரைட்டிங்கும் ஒன்னா வச்சு முடிச்சிடலாம், ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல மெயினா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அசோசியேஷன் சைடு இருந்து ஒரு எலிஜிபிலிட்டி வைங்க அப்படின்ற மாதிரி டோட் கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. டோட் அதை மறுக்குது. இப்போ ஃபியூச்சர்ல இது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. டோட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொல்றதை ஏத்துக்குமா, இல்ல அப்படின்னா மறுத்து அதுவே நான் எக்ஸாம் இதே சிலபஸ்ல தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்கமிங்ல நமக்கு ஏதாவது ஜிஓ கிடைச்சது அப்படின்னா அதை பத்தி நமக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ மெயினா நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம டைப் ரைட்டிங் முடிச்சுட்டு இருப்போம் இல்லையா, அவங்கெல்லாம் இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணாம பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிறது தான். ஒருவேளை அசோசியேஷன் சைடு சொல்லக்கூடிய இதை டோட் ஏற்காம செஞ்சாங்க அப்படின்னா கேஸு அந்த மாதிரி ஏதாவது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதே மாதிரி இது ஒண்ணு மட்டும் இல்ல பாருங்க, இதுக்கப்புறமா 8ஆம் தேதி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது 7ஆம் தேதி வந்த நியூஸ், இது பாண்டிச்சேரியில. அடுத்து இருக்கக்கூடியது 8ஆம் தேதி வந்த நியூஸ். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி ஒண்ணு வந்திருக்கு. சரிங்களா, எல்லாமே ஒரே நியூஸ் தான். நாங்க இந்த டைப் ரைட்டிங் தொழிலை நம்பி நிறைய பேர் இருக்கோம் அப்படிங்கறத பத்தி எல்லாமே பேசி இதால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அப்படிங்கறத பத்தி டீப்பா பேசியிருக்காங்க. ஒன்ஸ் இதெல்லாம் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டைப் ரைட்டிங் போத் சீனியர் முடிச்சுட்டு இருப்போம்ல, அவங்கலாம் கம்பல்சரி இந்த டைம் சிஓஏ முடிச்சிடணும். நீங்க ஏதாவது ஒரு வழியை ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. ஆஃப்டர் ஒரு ஜூனியர் ஒரு சீனியர் இந்த மாதிரி வச்சிருக்கவங்க முடிச்சிடுறது ஓகே தான். மொத்தத்துல நீங்க ஒரு ஜூனியர் சர்டிபிகேட் இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னாலே நீங்க முடிச்சிடுறதே ரொம்ப நல்லது. அதனால இந்த விஷயம் எல்லாம் அப்டேட் இது ஒரு நாள் நியூஸ் விட்டுறலாம்னு நினைச்சேன். ஒன்ஸ் இது தொடர்ந்து 3 நாள் வந்ததால ஒரு டைம் இன்ஃபர்மேஷனா நம்ம சேனல்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரீச் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன். ஓகே, அடுத்த பேட்சா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ வரக்கூடிய 21ஆம் தேதியிலிருந்து ஒரு நியூ பேட்ச் சிஓஏவுக்காக ஸ்டார்ட் பண்றோம். இப்போ இந்த கிளாஸுக்கான டெமோ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி நம்ம வச்சிருக்கோம். 16ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு சரிங்களா, கூகுள் மீட்ல கிளாஸ் நடக்கும். கண்டிப்பா இந்த டெமோ கிளாஸை அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம டெமோ கிளாஸ்ல நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கோர்ஸை பத்தினா A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம படிக்கும் போது ஓகே இதை நோக்கி தான் நம்ம போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்ஃபிளெஜ்டா தெரியும். அப்பதான் நீங்க கிளியராகவும் இருப்பீங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்ட பிறகு டவுட்ஸ் நமக்கு நிறைய வந்துட்டு இருக்கும். அதனால நம்ம முன்னாடியே சேர்ந்து அதை பத்தி எல்லா டிஸ்கஷனும் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக நம்ம டெமோ கிளாஸ் எப்பவுமே கண்டக்ட் பண்றதுதான். இந்த டேட்ல தவறாம கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நீங்க ஓனாவே சிஓஏ படிக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே சரி, நீங்க ஒன்ஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த 21ஆம் தேதி பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கடைசி பேட்ச். இனிமேல் நம்ம பேட்ச் போட மாட்டோம். ஏற்கனவே நமக்கு ஒரு பேட்ச் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு அட்மிஷன் க்ளோஸ் ஆகி ஸோ அது நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேல ஆகி அட்மிஷன் வந்த பிறகு நம்ம அந்த ஒரு வாரத்து கிளாஸ் மறுபடியும் எடுக்கணும். பிளஸ் எடுக்கல அப்படின்னா புரியாது. நான் ஆரம்பத்துல இருந்து அந்த கிளாஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும். அதனால நான் அட்மிஷன் வேணாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். அதனாலதான் அட்மிஷன் வந்துட்டு இருக்கிறதால நான் குயிக்கா ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இந்த பேட்சையும் நீங்க தவற விடாம ஆரம்பத்துல இருந்தே ஜாயின் பண்ணிக்கணும். இந்த சான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரே சான்ஸ் அப்படிங்கிறது டோட்டே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது தான், நானா சொல்றது எதுவுமே கிடையாது. அப்ப அந்த ஒரு சான்ஸை நம்ம மிஸ் பண்ணாம எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் ஒரு நாள் வந்தது கிடையாது, அடுத்தடுத்து தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களே வந்திருக்கக்கூடியது. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் எக்ஸாம் அடுத்த 6 மாசத்துல நடக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அப்போ இப்ப கிடைக்கக்கூடிய இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும்ல, அதனால இந்த டைம் எக்ஸாம் பண்றதுக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி டெமோ கிளாஸுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கொடுக்குறேன். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கோங்க. நமக்கு கிளாஸ் அன்னைக்கு நான் என்ன அப்டேட் அப்படிங்கறது எல்லாமே குரூப்ல கொடுப்பேன். அதே மாதிரி உங்க சர்க்கிள் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே இந்த டைம் கம்பல்சரி சிஓஏ முடிச்சிடணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. கால் யாரும் பண்ண வேணாம். கால் பண்ணீங்கன்னா அட்டன் பண்ற சிச்சுவேஷன்ல இருக்க மாட்டோம், அதனால சொல்றதுதான்.
கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு இதை பத்தின A to Z இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து டெமோ கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க குரூப்ல மட்டும் ஜாயின் ஆகிக்கோங்க, மற்றதெல்லாமே நம்ம வந்து டெமோ கிளாஸ்ல பாத்துக்கலாம்.